எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நிமிஷம் நாம இந்த இடத்துல வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி சின்னதா ஒரு முதலீட போட்டு இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ முதலீடு பல மடங்கு அதிகமாயிருக்கு. பெருசா பிரம்மாண்டமா உருவாயிருக்கிற கம்பெனி. அதுக்கு முழுக்க முழுக்க இந்த சுந்தரவள்ளியோட உழைப்பு மட்டும்தான் காரணம். நீங்கெல்லாம் நினைக்கலாம் ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு. இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட காலமா இருக்கட்டும், என் காலமா இருக்கட்டும், இப்பவா கூட இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளோட உழைப்பு இதுல இருக்கதான் செய்யுது. ஆனா உழைப்பு மட்டும் ஒரு பிசினஸ்க்கு போதாது இல்ல. அந்த உழைப்புக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட கம்பெனிக்குள்ள கொண்டு வரணும். அந்த ப்ராஜெக்ட எப்படி பண்ணலாம்னு யோசிக்கணும். அதுல உங்க உழைப்ப போட்டு அதுல எப்படி ப்ராஃபிட் கொண்டு வர வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ட்ரெண்ட பாத்தீங்கன்னா முக்குக்கு முக்கு தெருவுக்கு தெருவு கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் சின்ன மார்ஜினை ப்ராஃபிட்டா வச்சுட்டு லாபம் பார்க்க தயாராயிடுறாங்க. அந்த இடத்துல கான்பிடென்ட்டா எல்லாரோடையும் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு ஒரு அழகான திருப்தியான லாபத்தோட எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம இந்த அளவுக்கு கம்பெனியை நடத்தணும்னா என்ன மாதிரி ஒரு திறமைசாலியால மட்டும்தான் முடியும். இந்த சுந்தரவள்ளியோட அத்தனை உழைப்பும் திறமையும் என்ன வேணாலும் சொல்லலாம். அத்தனையும் இந்த கம்பெனியில இருக்கு. சார், நீங்க பேசலையா சார்?